ஹாய், வெல்கம் டு சுபாஷினிஸ் கிச்சன். இன்னைக்கு கோஸ் பொரியல் எப்படி பண்ணலான்றதை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி ஆல்ரெடி கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், வெஜிடபிள் கட்டரில் போட்டு கட் பண்ணியாச்சு. இதை ஒரு கிணத்துல கொட்டிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா கோஸையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது கடாய் வச்சுருக்கோம். இது காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிப்போம். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு போட்டால் போதும். இப்போ சிறுபருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் சிறுபருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு. பருப்பு கோல்டன் ப்ரௌனாக மாறட்டும், வெயிட் பண்ணுங்க. லைட்டாக செவந்து வந்துருச்சு. இப்போ மிளகா 4 மிளகா எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி அதை போட்டுருவோம், வர மிளகாவை. அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுப்போம். வெங்காயம் வதங்கி வரதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிப்போம், 1 ஸ்பூன். அப்படியே மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிப்போம். ஒரு குட்டி ஸ்பூனில் 1 ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய ஸ்பூனால் 1/4 ஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது கட் பண்ணி வச்ச கோஸை போட்டுருவோம். கோஸை போட்டு நல்லா கலரி விடுவோம். இப்போ கலரி விட்டுட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிப்போம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். கலரிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டா தான் சீக்கிரம் வேகும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. கலரி விட்டுப்போம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கிளறி விடுவோம். திரும்ப க்ளோஸ் பண்ணி தான் வேகலான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுப்போம். நம்ம கருவேப்பிலை போட்டு கலந்து விட்டுருவோம். நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். பாருங்கள், டேஸ்டியான கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பொரியலை நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.